முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பச்சோந்தி நிறம் மாறுவது போல அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், நாங்கள் சொன்னோம், பல காலகட்டங்கள் சொன்னோம், பல நேரத்தில் சொன்னோம். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடித்த சனி. இவர் தானாக செயல்படவில்லை. ஒரு தூண்டுதல் பின்னணியிலே மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா இல்லை, இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த கட்சியை அழித்து விடலாம், இந்த சின்னத்தை முடக்கி விடலாம், அதற்கு தேவையான தோதான நம்மளால் முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகிய நம்மளால் முடியாது, அது அவர் தந்தை காலத்திலே பார்த்து விட்டார்கள், முடியாது, இந்த அண்ணா திமுகவை நம்மளால் அழிக்க முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்லை, திமுக நமக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். மற்றதெல்லாம் என்ன தெரியுதோ இல்லையோ புரிந்து கொண்ட அவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக எதிரியை விட பக்கத்தில் இருக்கிற துரோகி தான் மிக மிக ஆபத்தானவர். எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்னா இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்துக் கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். அப்படி இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டுமென்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், இந்த அண்ணா திமுக இருந்தே ஒருவரை நாம் கைகூலியாக உருவாக்க வேண்டும். அந்த கைகூலியை வைத்து இந்த அண்ணா திமுக பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி இந்த கட்சியை அழித்து விடலாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்தான் இன்று திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற. ஒரு காலத்திலே நான் அம்மாவின் விசுவாசி என்று சொல்லி அம்மாவையும் ஏற்றி அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தாரையும் ஏமாற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கூட இருந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கத்திற்கு எதிர்ப்பாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற அந்த அம்மாவுடைய ஆட்சியை கவுப்பதற்கு திமுகவோடு துணை கைகோர்த்து கொண்டு அந்த ஆட்சியை கவுறுவதற்கு வாக்களித்த அந்த பன்னீர்செல்வத்தை மன்னித்து மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தோம். அதன் பிறகும் இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு சரி செய்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். இந்த இயக்கத்தை செயல்பட விடாமல் இருப்பதற்காக முடக்க நினைத்தார். எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பதற்கான தடைகளை போட்டார். ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் அதற்கு காலம் தாழ்த்தினார், முடக்கம் செய்தார், செயல்படாமல் பார்த்துக் கொண்டார். அதிமுக வேகமாக செயல்படாமல் பார்த்து கொண்ட பணியை, திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய பணியை, திமுக செய்ய வேண்டிய பணியை உள்ளிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டே அந்த பணியை அதிமுக எதிரான பணிகளை செய்து கொண்டிருந்த ஒருவர் பிறகு எந்த இயக்கம் அவருக்கு பதவி தந்ததோ, எந்த இயக்கம் அவருக்கு சேர்மன், நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததோ, இந்த அலுவலகம், இந்த அலுவலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் கொடுத்த இந்த இயக்கத்திற்கு கொடுத்த தானமாக கொடுத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு நயா பைசா வாங்காமல் இந்த இயக்கத்திற்காக கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக தானமாக வழங்கிய கோயில் போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு கோயிலாக கருதப்படக்கூடிய இந்த அலுவலகத்தை, இங்கு நின்று கொண்டிருக்கிறே இந்த அலுவலகத்தை தன் காலால் எட்டி உதைத்து செய்த பாவம். அதனால் கட்சியுடைய பொதுக்குழு இதற்கு மேல் இவருடைய துரோகத்தை சகித்துக் கொள்ள முடியாது, இதற்கு மேல் இவருடைய சதி திட்டத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழித்து விடுவார் என்று பொதுக்குழுவால் முடிவெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட சதிகாரர்கள், துரோகிகள், கைகூலிகள், காட்டிக் கொடுப்பவர்கள்
எட்டப்பர்களை இந்த இயக்கத்தில் இனி இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் ஏற்றி இவர்களை வெளியேற்றியது. வெளியேற்றிய பிறகும் பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், உருண்டார், புரண்டார். நியாயமா ஒரு ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுற மாதிரி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாம்பை வீட்டுக்குள்ள என்ன விட்டா என்ன ஆகும்? ஆமையை வீட்டுக்குள்ள விட்டா ஆமா அமைதியாக தான் இருக்கும், ஆனா வீடு விளங்காது, நாசமா போடும்.